Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்றதுக்காக தான் 12th நம்ம நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்லயும் டெலிகிராம்லயும் கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. இது எல்லாத்தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. எடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்குள்ள வந்திருக்கோம். அதாவது என்னன்னா 12th தமிழ்ல இந்த இலக்கண பகுதிகள் இருக்கு பாத்தீங்களா? இந்த இலக்கண பகுதிகள்ல இருந்து நமக்கு நிறைய क्वेश्चंस வந்து நம்ம கேக்குறாங்க. அந்த क्वेश्चंஸை இந்த PDF ஃபைல் சரியா ஒரு 29 பேஜ் இருக்கு. இந்த PDF ஃபைல்ல இருக்கக்கூடிய क्वेश्चंஸை இந்த மாதிரி நம்ம படிச்சோம் அப்படினா கண்டிப்பா நமக்கு மறக்கவும் செய்யாது. சரியா? என்னென்ன ஒன் வேர்ட்ஸ் இருக்கு சரியா? என்னென்ன இலக்கணங்கள் வந்து நம்ம பார்க்கணும் முக்கியமா? அப்ப என்னென்ன விஷயத்தை நமக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு பப்ளிக் எக்ஸாம்ல ஈஸியா நம்மளால மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதனால இலக்கண பகுதியை பத்தி நீங்க கவலையே பட வேணாம். கண்டிப்பா இதுல இருந்து நிறைய क्वेश्चंस உங்களுக்கு வரும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா பாடப்பகுதியும் ஆசிரியர்கள். சரியா? அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இப்ப இளந்தமிழே சிற்பி பாலசுப்ரமணியம் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க மனப்பாடம் பண்ணீங்கன்னா நமக்கு மறந்து போயிடும். சரியா? அப்ப இளந்தமிழ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சிற்பி வந்து என்ன பண்றாரு, ஒரு சிலையை செதுக்கும் போது அந்த சிலை வந்து என்ன சொல்லும்போது இளமையா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணணும், இந்த மாதிரி அதுக்கு ஓரியன்டா சில விஷயத்த நீங்க சொல்லி ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னா மறக்காது. அதை விட்டுட்டு இளந்தமிழே சிற்பி பாலசுப்ரமணியம், நெடுநல் வாடை நக்கீரர் இந்த மாதிரி என்னன்னு பாத்தீங்கன்னா இப்படியே நீங்க படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு மறந்து போயிடும். சரியா? அப்ப நெடுநல் வாடை, இப்ப நெடுநல் வாடையை எப்படி வச்சுக்கலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு என்ன பாத்தீங்கன்னா நெல்லை வச்சு நம்ம என்ன முடியும், நம்மளால கீற முடியும். அப்ப நக்கீரர் அப்படிங்கறத நெல்லை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், நெடுநல் வாடை இருக்குன்னா நீங்க நெல்லுன்னு வச்சுட்டு என்ன பண்ணலாம், இது வந்து கீறி விடும், அதனால நக்கீரர் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும்னா இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸாம்ல இருந்தாலும் நான் எதுக்கு சொல்றேன்னா இதை வச்சு நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இதே மாதிரி நீங்க எல்லாத்துக்குமே ஒரு ஹிண்ட் வந்து ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு மறக்காது. இதே மாதிரிதான் உரைநடையில் இருக்கக்கூடிய நூல் ஆசிரியரும். சரியா? அதுக்கப்புறம் இலக்கண குறிப்புகள். சரியா? இலக்கண குறிப்புகள் உங்களுக்கு தெரியும். வியங்கோல் வினை முற்று அப்படின்னா கா இயர் என்பதில் முடியும். பண்பு தொகைனா ரெண்டையும் பிரிச்சோம்னா மை விகுதி வரும். தொழிற்பெயர்னா அதாவது ஐ ஆல் தல் ஆம் அப்படி இந்த மாதிரி இடத்துல முடிஞ்சு அப்படின்னா நமக்கு வந்து அது தொழிற்பெயரா இருக்கும். அதுக்கப்புறம் உரிச்சொல் தொடர், இது எல்லாத்துக்குமே முக்கியமான ஹிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி முடியும், எப்படி வந்து இதை வந்து ஈஸியா கண்டுபிடிக்கிறது. இந்த மாதிரி என்ன பண்ணாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்ப வினையச்சம்னா ஊழ முடியும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஈ என்பதில் முடிந்தாலும் வினையச்சம் சொல்லலாம். ஈறுகட்ட எதிர்மறை பெயர் சொன்னா ஆள முடியும். சரியா? இந்த மாதிரி உங்களுக்கு சிம்பிளான ஒரு அதாவது ட்ரிக்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த PDF ஃபைல்ல கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அதாவது இது வந்து அதே விஷயங்கள் தான், இலக்கண குறிப்பு தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பண்பு தொகையில என்னென்ன எழுத்து வந்து நம்மளோட 12th இருக்கு அப்படிங்கறத சிம்பிளா பண்பு தொகைக்கு என்னென்ன எழுத்து இருக்கு, வினை தொகைக்கு என்னென்ன அதாவது வார்த்தைகள் இருக்கு அப்படிங்கறத ஒரே பேஜ்ல சூப்பரா கொடுத்துருக்காங்க. சரியா? அதையும் நீங்க என்னன்னு தெளிவா பாத்துங்க. அதுக்கப்புறம் பகுபத உறுப்பு இலக்கணம். இந்த பகுபத உறுப்பு இலக்கணம்ல கண்டிப்பா நீங்க எல்லா கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்களேன், அந்த இந்து விகுதி வர மாதிரி நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கும். சரியா? பகுபத உறுப்பு இலக்கணம் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா இந்து விகுதி, இப்ப நம்ம இதுல வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சரியா? அதாவது இருந்தாய், இந்த பாருங்க இந்த இந்து விகுதி இருக்குல்ல, இந்த இந்து விகுதி வந்தா நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா இத்து போட்டு பிராக்கெட்ல இந்து போடணும். அப்புறம் இத்தாய் அப்படின்னு சொல்லி இருந்தாய் அப்படின்னு சொல்லி பிரிக்கணும்ல. இந்த இந்து விகுதி வர மாதிரி கொஸ்டின் வந்து கண்டிப்பா வரும். அந்த இந்த நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா அதாவது சந்தி அப்படின்னு சொல்லி போட்டு இந்தானது விகாரம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும் பிராக்கெட்ல நம்ம எழுதணும். இதை தெளிவா பாத்துங்க. இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் நமக்கு வந்துடும். அதை தெளிவா நீங்க பாத்துங்க. பகுபத உறுப்பு இந்து விகுதி வரும். அதுக்கப்புறம் புணர்ச்சி விதி வந்து பாத்தீங்கன்னா உயிர் மேல் உயிர் வந்து ஒன்றுவதே இயல்பு. சரியா? ஈர்போதல் விதி, இந்த மாதிரி புணர்ச்சி விதி நீங்க தெளிவா பாத்துங்க. ஏன்னா அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நமக்கு இருக்கிறத நம்ம ஈஸியா நம்ம எல்லாம் ஃபைண்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அணி இலக்கணம், அதாவது பொருள் வேற்றுமை அணி எப்படி ஈஸியா நம்ம கண்டுபிடிக்கிறது, அதோட விளக்கம் என்ன அப்படிங்கறத தெளிவா உங்களுக்காக கொடுத்துருக்காங்க அணி இலக்கணத்துக்கு. சரியா? அதுக்கப்புறம் திணை விளக்கம் உங்களுக்கு சூப்பரா இந்த PDF ஃபைல்ல கொடுத்துருக்காங்க. அதை தெளிவா நீங்க பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் துறை விளக்கம். சரியா? அணி இலக்கம், அதுக்கப்புறம் திணை விளக்கம், அதுக்கப்புறம் துணை விளக்கம், இது எல்லாமே உங்களுக்கு இந்த PDF ஃபைல்ல இருக்கு. அதுக்கப்புறம் கலை சொற்கள். சரியா?
அதாவது கலை சொற்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும், இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க. அதை என்ன பண்ண தமிழுக்கு நம்ம என்ன அதாவது டிரான்ஸ்லேட் பண்ணி எழுத கலை சொற்கள் நம்ம சொல்லுவோம். இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது இந்த இலக்கிய நயம் பாராட்டுதல். இந்த இலக்கிய நயம் பாராட்டுதல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? இலக்கிய நயம் பாராட்டுதலுக்கு எப்படியெல்லாம் நம்ம வந்து பிரிச்சு எழுதலாம், முன்னுரை எழுதலாம், அப்புறம் திரண்ட கருத்து அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்டிங் போட்டுலாம், மைய கருத்து, சரியா, தொடை நயம் எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறது, சீர் மோனை எப்படி எழுதுறது, எதுகை நயம், அதுக்கப்புறம் சீர் எதுகை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடி எதுகை, சொல் நயம், அதுக்கப்புறம் அணி நயம், அதுக்கப்புறம் சந்த நயம், முடிவுரை. சரியா? இந்த முன்னுரையும் முடிவுரையும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதே மாதிரி நிறைய என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்காக இலக்கிய நயம் பாராட்டுதலுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? அதனால இந்த பிடிஎஃப் ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. இந்த பிடிஎஃப் ஃபைலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.